இது மைன்கிராஃப்ட்ல சர்வர் சீரிஸ். இந்த வீடியோல நிறைய ஃபன்னு காத்துட்டு இருக்கு. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போவோமா? சர்வருக்குள்ள ஜாயின்ட் ஆனோன்னே ஃபர்ஸ்ட் விஷயமான உட்டை உடைக்கிறத ஆரம்பிச்சிட்டேன். இப்போதான் தலைவர் ஜாயினே ஆகுறாரு. சரி ஜாயின் ஆனோன்னா வருவாருன்னு பார்த்தா பிக்காக்ஸை செஞ்சு எல்லா ஸ்டோனையும் உடைச்சதுக்கப்புறம் இப்போதான் விளையாடவே ஆரம்பிக்கிறாரு. என்ன ப்ரோ டைமிங்? ஃபர்ஸ்ட் டேவே இப்படியா? என்ன குட் மார்னிங்? இதான் கோர்ட்டுக்கு வர லட்சணமா? என்ன டைம் ஆச்சு? முதல் நாளே இப்படியா? நீ என்னுடைய ஜூனியர். இந்த உலகத்திலேயே டாப்ல இருக்கிற மலை மேலே இறக்கி விட்டுருக்காங்க போல. கீழே விழுந்தா எலும்பு கூட தேராது போல. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆக்சஸ் செஞ்சுட்டு கீழே போகும்போது தான் இவரோட ட்ரெஸ்ஸை பார்க்குறேன். என்ன ப்ரோ ட்ரெஸ் இது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்க போகிற மாதிரி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸுங்க போடுற கவுன் மாதிரி இருக்கு. இவர் வேற கீழே இறங்கும் போது பேசிக்கிட்டே வராரு. கீழே இது விழுந்துற போறேன் ப்ரோ, கம்முன்னு வா ப்ரோ, எல்லாம் கடிச்சு வச்சிட போறேன். அப்புறம் மலையில இருந்து சூப்பர்மேன் மாதிரி கீழே குதிக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு பொறுமையா வந்துட்டோம். டோலி எங்க அப்பா சூப்பர்மேன் டோல் மாடியில இருந்து கீழே குதிக்க போறாரு. அப்புறம் தண்ணியெல்லாம் கடந்து வேற ஐஸ்லாண்டுக்கே போயிட்டோம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. வீடு கட்டணும், அதுவும் மரத்து மேலே கட்டணும். அதனால அது ட்ரீ ஹவுஸ். அதுக்கோசம் பேம்பூஸை கலெக்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல மரத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே ஏறுறதுக்கு லேட்ரு செஞ்சுட்டு வரத்துக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே போய் பேம்பு பிளாக்லாம் செஞ்சு அதை போட்டுட்டு இருக்கும் போது தான் சொல்கிறாரு, ப்ரோ வீடு கட்டாதீங்க ப்ரோ, நம்ம வில்லேஜை தேடி போவோம்னு சொல்லிட்டு. சரி இவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்தையும் உடைக்காமல் அப்படியே வந்துட்டேன். ப்ரோ ஜாம்பியெல்லாம் துரத்துது ப்ரோ, காப்பாற்று ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கோசம் உயிரியே கொடுப்பாராம். ஓ அப்படியா? உயிரே கொடுத்து அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால் அலைய முடியாது. உயிரை கொடுத்துட்டாரு போல. இவர் வேற செத்துட்டாரு. இவரோட லூட்டையும் நான் தான் போய் எடுக்கணும். அப்புறம் அவர் லூட்டை தேடிட்டு இருக்கும் போது கிடச்சிருச்சு. அதே சமயத்தில் ஒரு ஜாம்பிஸும் என்னை அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அதையும் அடிச்சுக்கோனா இன்னொரு ஜாம்பி வந்து அடித்து சாகடிச்சிருச்சு. ரீஸ்பான் ஆகி மலை மேலே இருந்து கீழே வந்து திருப்பி செத்துட்டேன். அவர் அங்கே ஜாம்பிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காரு. நான் திருப்பி செத்து விளாண்டுருக்கேன். ஒரு வழியாக ரொம்பவும் பொறுமையாக பார்த்து கீழே இறங்கி என் லூட்டை எடுக்கவும் போயிட்டு இருந்தேன். அப்படி என் லூட்டை எடுத்துகிட்டு இருக்கும் போது அவரும் வந்துட்டார். சரி லூட்லாம் இங்கே தான் இருக்குது பொறுக்குவோன்னு சொல்லிட்டு பொறுக்கிட்டு இருக்கும் போது ஒரு க்ரீப்பர் வெடிக்க பார்த்துச்சு. பிளாக் வை ப்ரோன்னு சொன்னேன். அதே மாதிரி பிளாக் வச்சோன்னே அவருக்கு ஒரு அடி கூட படல. எப்படி ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே இப்படி பிளாக் வச்சா ஒன்றும் ஆகாது ப்ரோன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரோட லூட் அவர்கிட்டே கொடுத்தேன். அதுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொன்னார். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ்லாம் தேவையில்ல ப்ரோ. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? வில்லேஜ் கிடைக்கிற மாதிரி தெரியல. அட்லீஸ்ட் ஆட்டை கொண்டு பெட்டையாவது செய்வோம்னு சொல்லிட்டு 3 உள்ளே கலெக்ட் பண்ணிட்டு வில்லேஜை தொலைவிக்கிட்டே இருந்தேன். கிடைச்ச பாட்டை காணோம். நிறைய பம்கினும் கிடச்சிச்சு, இருந்தாலும் கிடைக்கல. சரி இந்த டைமில் நான் ஓகேன்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தொலைவி இப்போ தான் வில்லேஜ் கிடச்சிச்சு. வில்லேஜ் கிடச்ச உடனே சும்மா இருக்கிற அயன்கோலமை போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனை மாங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்த ஆக்ஸும் உடஞ்சி போச்சு. இருந்தாலும் அடித்து இவன் சாகலை. இப்போ தான் சாகிறானே. எனக்கு 4 அயன் கொடுத்துருக்கான். சரி ஓகே இவர் வரத்துக்குள்ளே லூட் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த செஸ்ட்டை திறந்தா ஓரளவுக்கு லூட் இருந்துச்சு டீசெண்டாக. அப்புறம் ஒரு பெட்டில் ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு ஏபேவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். கிடைச்ச அயனை வச்சு 2 ஷீல்டு பண்ணிக்கிட்டேன். ஒரு ஷீல்டு அவருக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஷீல்டை நான் வச்சுக்கிட்டேன். நைட்டு வேறு ஆக போது ரீஸ்பான் பாயிண்ட்டை எங்கே செட் பண்ணன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை தொலைவி தூங்கிட்டவனை எழுப்பி விட்டு படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே என்கிட்ட இருந்த பேம்புவெல்லாம் நட்டு வச்சுட்டு மைனுக்கு போகலான்னு முடிவு பண்ணேன். அதுக்கோசம் இவரை கூப்பிட்டு என்கிட்ட இருக்கிற முக்கியமான பொருள் எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். எதுக்கு ப்ரோன்னு கேட்டோன்னே செஸ்ட்டில் வை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பல கிலோமீட்டர் தள்ளி போய் இருக்கிற மைனில் தான் மைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனேன். டெல்லியில போய் படிச்சுட்டு வருது. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அப்புறம் இங்கே இருக்கிற கோலை மைன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு ஜாம்பி வேறு இம்சை பண்ணிகிட்டு இருந்தான். அவனையும் போட்டு தள்ளிட்டு ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டோன் எடுத்து ஒரே ஒரு வெப்பன் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட வெப்பனை எடுத்துகிட்டு வரல. அப்புறம் இதுதான் நான் ஃபஸ்ட்டு மைன் பண்ண அயன் இந்த வேர்ல்டில். அதுக்கப்புறம் நிறைய அயன் கிடச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு இந்த மைன் முழுக்கவும். நிறைய அயன் கிடச்ச உடனே அவர் மேலே கூப்பிட்டு மேலே வந்து வச்சுட்டு போயிரு ப்ரோ, எல்லாம் செத்துட்டுக்கு போயிட போகிறேன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கான அயனை மைன் பண்ணிட்டு கோலையும் மைன் பண்ணிட்டு மேலே போக வழியை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக மேலேயும் வந்து சேர்ந்துட்டேன். வந்து சேர்ந்தோடனே அவர் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு ஒரு ஃபர்னஸை செஞ்சு அதில் அயனை உருக்க போட்டேன். அப்புறம் நான் எடுத்துகிட்டு அந்த காப்பரை வச்சு எனக்கு தேவையான ஒரு ஃபுல் செட் ஆஃப் காப்பர் ஆர்மரையும் செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு. பெட்டை தொலைவி போய் அங்கேயும் படுத்து தூங்கியாச்சு.
காலையில் எந்திரிச்சோடனே திருப்பி மைனுக்கு போகணும், ஏன்னா நிறைய ஐட்டம்ஸை விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் காப்பர் கோல் கிடச்சது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தா வீடு கட்டியிருக்கேன்னு சொன்னார். என்ன ப்ரோ வீடு கட்ட சொன்னால் என்னத்தையோ கட்டி வச்சிருக்க? சத்தியமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ஃபைனல் டச் நல்லாயிருக்கும், நம்பணும், அதான் வழி. அப்புறம் என் பெட்டை வேற காணோம். அதனால ஒரு வில்லேஜ்லேருந்து ஒரு மஞ்சள் கலர் பெட்டை ஆட்டையை போட்டு என் சீக்ரெட் பேஸை ஃபைனலாக கட்ட ஆரம்பித்தேன். சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்ல முடியாது, சும்மா நம்மளும் கட்டுவோமேன்னு சொல்லி கட்ட ஆரம்பித்தேன். 2 குழியை தோண்டி இதுதான் என் சீக்ரெட் பேஸ்ன்னு சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி சொன்னால் வேலைக்கு ஆகாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டு அந்த குழிக்குள்ளேயே தூங்கியாச்சு. 3 ஸ்கெலிட்டன் காலையில் எந்திரிச்சோடனே என்னை அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேத்தையும் கொன்னதில் ஓரளவுக்கு போனும் ஒரு சில ஆரோவும் மட்டும் கிடச்சிச்சு. என் சீக்ரெட் பேஸ் இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. சரி, இன்னும் அதுக்கு சைன் போர்டு மட்டும்தான் வேணும், அதையும் உங்ககிட்ட காட்டிடுறேன். இதுதான், இது பார்க்க வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், பட் நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு பெட் இருக்கும், வேணா படுத்துக்கலாம். ஆனால் படுத்தா திரும்பி எந்திரிக்க முடியாது. வேணா இங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாஸ் பண்ணி படித்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னும் கிளாஸ் வைக்க வேண்டிய வேலை அது இது இருக்குன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டை போய் பார்த்தா என்ன ப்ரோ கீழே இறங்குது. சரி ஓகே, என்னமோ கட்டுறீங்க. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஹெல்ப்பு மரத்தை வெட்டி கொடுக்கறது, அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கிளாஸு லேண்டன்லாம் செஞ்சுட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து விட்டத்தை பார்த்துக்கிட்டே படுக்கலாம் போல். சரி சூப்பர்னு சொல்லிட்டு கீழே லேண்டன் வச்சுட்டு இருந்தேன். கீழே இருந்து ஜாம்பிஸ்லாம் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாக போயிடும். மிச்ச லேண்டன்லாம் அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். ஒரு வழியாக வீடியும் கட்டி முடிச்சாச்சு. இவரை கேமராவை பார்க்க சொன்னால் வேற எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த சர்வரில் அது ஜாவா சர்வர் தான். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சர்வர் அட்ரஸ்லாம் கொடுக்குறேன், டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ன இருக்குது என்ன வச்சுருக்கோம்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ லைக்கு கமெண்ட்டு ஷேரு சப்ஸ்கிரைப் என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது ட்ரீ ஹவுஸ்லாம் கட்டியிருப்போம், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இதே மாதிரி ஆல்ரெடி த லீஃப் ட்ராப் ஓபி ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு மாட் வீடியோ போட்டிருப்பேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை விட இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும்.